நான் இன்றைக்கு பேசுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கூடிய தலைப்பு மார்க்சிய கோட்பாடும் தமிழ் இலக்கிய பரப்பும் என்பது. நண்பர்களே, நான் நேரத்தினுடைய அருமை கருதி நேரடியாக தலைப்புக்கு வந்து விடுகிறேன். இந்த உரையினை நான் 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள விளைகிறேன். மார்க்சிய கோட்பாடு என்று சொல்லும் போது இந்த கோட்பாட்டினுடைய அடிப்படைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மார்க்சிய கோட்பாடு அறிமுகம் என்பதாக ஒரு கணிசமான நேரத்தை நான் அதில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். எனவே மார்க்சிய கோட்பாடு அறிமுகம், மார்க்சிய கோட்பாடு தமிழியல் ஆய்விலே செலுத்திய தாக்கம், என்ன விதமான தாக்கத்தை அது செலுத்துச்சு, இது 2வது பகுதியாகும். 3வது பகுதி மார்க்சிய கோட்பாடு தமிழ் இலக்கிய திறனாய்வில் செலுத்திய தாக்கம். நான் இந்த அறிமுகத்தை சற்று விரிவாகவும், ஏனென்றால் இந்த அடிப்படை புரிந்தால்தான் நம்முடைய தமிழ் இலக்கியத்தை அவங்க எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த அடிப்படையில நான் என்னுடைய உரையை வைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த மார்க்சிய கோட்பாட்டை விளக்குவது என்பது ஒரு 1/2 மணி நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு கதையோட நான் தொடங்க விரும்புறேன். பார்வையற்றவர் ஒருவர் ஒரு குழந்தை அழுது கொண்டிருப்பதை கேட்டார். குழந்தை வீறிட்டு அழுது கொண்டிருந்தது. ஏன் இந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது என்று வெளிப்புலன் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரிடம் கேட்டார். அவர் சொன்னார், ஒன்றுமில்லையே, அம்மா பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள், பால் அருந்த மாட்டேன் என்று அந்த குழந்தை அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் நண்பர் சொன்னார். உடனே இந்த பார்வையற்ற நண்பர் கேட்டார், பாலா, அது எப்படி இருக்கும் என்று கேட்டார். பால் வெண்மை நிறத்தில் இருக்கும் என்றார் நண்பர். வெண்மை நிறம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்று கேட்டார். நண்பர் சொன்னார், கொக்கு இருக்கிறது இல்லையா, அது வெண்மை நிறத்தில் இருக்கும். இப்போ பார்வையற்ற நண்பர் கேட்டார், கொக்கு எப்படி இருக்கும்? உடனே இந்த விழிப்புடன் இருக்கக்கூடிய நண்பர் கையை இப்படி மடக்கி காட்டி, இப்படி இருக்கும், நீளமாக கொக்கு இருக்கும் என்று சொன்னார். உடனே அந்த பார்வையற்ற நண்பர் அந்த கையை தடவி பார்த்து, இவ்வளவு பால் இவ்வளவு பெருசா இருக்கே, அது தொண்டையில சிக்கிக்காதா, அதனாலதான் அந்த குழந்தை அழுகுது என்று சொன்னாராம். மார்க்சிய கோட்பாட்டை பற்றி நான் சொல்வதும் அப்படித்தான் அமைந்துவிடும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் மார்க்சியம் என்பது மிகவும் ஒரு ஆழமான தத்துவம். நம் நாட்களிலேயே நம்முடைய ஊர்களில் தத்துவம் என்பதையே நாம் தாறுமாறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தத்துவம்னு ஞாபகம் அப்படின்னு சொன்னாவே ஞாபகத்துக்கு வர்றது கவியரசு கண்ணதாசன் தான். அவருடைய திரைப்பட பாடல்கள் தான் ஒரு பகுதியை கண்ணதாசன் தத்துவ பாடல்கள் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம். அதுதான் தனியாக பிரித்து ஒரு புத்தகமாகவும் போட்டிருப்பாங்க, கண்ணதாசன் தத்துவ பாடல்கள் அப்படின்னு. என்ன தத்துவம்? சட்டி சுட்டதடா, கை விட்டதடா தத்துவ பாட்டு. வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இதுதான் நமக்கு தெரிஞ்ச தத்துவம். இப்படி தத்துவத்தை புரிந்து கொண்டோரே மிகுதியாக இருக்கக்கூடிய நமது தமிழ் சூழலில், கல்வி சூழலில் மார்க்சியத்தை, அதனுடைய வெளி சட்டகத்தை மட்டுமே நான் சுட்டிக்காட்ட முடியும். நண்பர்களே, நீங்கள் மார்க்சிய மூலவர்களினுடைய நூல்களை, அதை விளக்கப்படுத்தி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார கட்டுரைகளை, நூல்களை வாசிப்பதன் வாயிலாகவே நாம் மார்க்சியத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். எனவே இந்த போராமை என்று இருக்கிறது. நான் சொல்லுவதை வைத்து மட்டுமே மார்க்சியத்தை புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காக நான் இந்த இதை அழுத்தமாக சொல்ல விரும்புறேன். இல்லை என்றால் பாலை கொக்காக புரிந்து கொள்ளக்கூடிய ஆபத்திலே போய் இது முடிந்துவிடும் என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடுதான் நான் இந்த மார்க்சியம் என்றால் என்ன என்பதை இங்கு விளக்க முனைகிறேன். மார்க்சியத்தினுடைய அடிப்படைகள் என்று நாம் 3 சொல்லலாம். ஒன்று, இயக்கவியல் பொருள் முதல் வாதம். இந்த மெசேஜ் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, எடுத்துருவா, நான் ஹெட்போன் எடுத்துருவா. சரி, இந்த இயக்கவியல் பொருள் முதல் வாதம் இது முதலாவது. அரசியல் பொருளாதாரம் இது 2வது. விஞ்ஞான சோசலிசம் இது 3வது. இந்த மார்க்சிய தத்துவம் காரல் மார்க்ஸ் என்ற அறிஞரால் முழுமை பெற்றது. இந்த தத்துவம் மார்க்ஸ் ஒரு போதி
அதிகாரத்தினுடைய அடியிலே வீற்றிருந்ததால் உதித்தது அல்ல, அது இறைவனால் அருளப்பட்டதும் அல்ல, அல்லது யோக நிஷ்டையிலே திடீரென வெளிக்கிளம்பிய மின்னலும் அல்ல. மாறாக இந்த மார்க்சியம் என்பது 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டினுடைய அந்த காலகட்டத்தில் உலகத்தில் ஏற்பட்ட மாபெரும் மாற்றங்களினுடைய விளைச்சல் இந்த தத்துவம். 18ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்தது? ஐரோப்பாவில் உற்பத்தி கருவிகள், உற்பத்தி சாதனங்கள், உற்பத்தி உறவுகளிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எனவே ஐரோப்பிய நாடுகளில் தொழிற்புரட்சி என்பது ஏற்பட்டது. உற்பத்தி பெருகுகிறது, தொழிற்புரட்சி ஏற்படுது. இந்த தொழிற்புரட்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய நில உடைமை முறையை தூக்கி எறிந்துவிட்டு முதலாளிய அமைப்பு அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. இப்படி நில உடைமையை தூக்கி எறிந்து அதிகாரத்தை முதலாளித்துவம் கைப்பற்றுவதற்கு துணை செய்த தொழிலாளி வர்க்கம், அந்த தொழிலாளி வர்க்கம், என்னுடைய குரல் தெளிவாக இல்லையா? என்னுடைய குரல் தெளிவாக இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. இந்த தொழிலாளி வர்க்கம், அந்த வர்க்கத்தை ஒடுக்க ஆரம்பிக்கிறது முதலாளி வர்க்கம். இப்போ முதலாளிய வர்க்கத்தினுடைய வேர்களை ஆராய்ந்து அதை தூக்கி எறிந்து தங்களினுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தொழிலாளி வர்க்கம் தேடிய கருத்தியலை தேடலுடைய விளைவுதான் கார்ல் மார்க்ஸ். எனவே கார்ல் மார்க்ஸ் ஒரு காலத்தினுடைய நாயகர், ஒரு தேவைகளின் காரணமாக இந்த தத்துவத்தை உருவாக்கியவர். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஒரு கருத்தோ பொருளோ தத்துவமோ ஒரு நிகழ்வோ அது தனித்த ஒன்றல்ல, அது சமூகத்தினுடைய விளைபொருள், சமூகத்தினுடைய உற்பத்தி பொருள் என்று மார்க்சியம் முன்மொழிகிறது. மார்க்சியமும் இந்த சமூகத்தினுடைய தேவையை நிறைவு செய்ய வந்த ஒரு தத்துவம் தான். நான் இதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இயக்கவியல் என்பதுதான் மார்க்சிய தத்துவத்தினுடைய அடிப்படை. அது என்ன இயக்கவியல்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தொடர்ந்து இடையறாது இயங்கிக் கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கின்றன என்பதுதான் அந்த இயக்கவியல் தத்துவம். இயக்கவியலை மறுப்பது என்பது மத கோட்பாடுகள். அந்த மதங்கள் என்ன சொல்கின்றன? மதங்கள் இப்படி சொல்லுது, புரிந்துக்கிறதுக்காக சொல்றேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்கிறது ஒரு மதம். அவனின்றி அணுவும் அசையாது என்கிறது ஒரு மதம். இன்னும் உச்சத்துக்கு போய் பொருள் அசைவது இருக்கட்டும், பொருள் என்பது மாயை, அந்த பரமாத்மாவை தவிர மற்ற எல்லாமே மாயை என்று மாயாவாதம் பேசின சில மதங்கள். அப்போ எல்லா பொருட்களுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற அந்த இயக்கவியலை மறுத்து எழுந்ததுதான் மதங்கள், மதங்களினுடைய கோட்பாடு. கார்ல் மார்க்ஸ் முன்னாலேயே எல்லா பொருட்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற இயங்கியல் கோட்பாட்டை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோட்பாட்டை வளர்த்தெடுத்து ஒரு தத்துவமாக நிறுவியதுல ஜெர்மானிய தத்துவ அறிஞர் ஹெகல் என்பவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அவரு இந்த பொருட்களினுடைய இயக்கவியலை அவர் உறுதிப்படுத்தினார். ஆனால் அவருடைய தத்துவம் என்பது கருத்து முதல்வாத அடிப்படையை கொண்டிருந்தது. அது என்ன கருத்து முதல்வாதம்? கருத்து முதல்வாத அடிப்படை தெளிவாக இல்லைன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல ஏதோ மற்ற குரல்கள் வந்துட்டு இருக்கிறதா வருது, கவனிக்கிறீங்களா? குமார், தெளிவாக இருக்கா நான் பேசுறது? அவங்க இணைஞ்சிட்டு இருக்காங்க, அதனால அந்த டன் ஒரு சட்டம் வருது. அது இணைஞ்சிட்டே இருக்காங்க. இப்ப 172 பேர் ஆயிருக்காங்க, இணையறாங்க. புதுசா இணையறதுனால அவங்களை அக்செப்ட் பண்றாங்க. ஓகே ஓகே. பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கொஞ்சம் இது கரகரன்னு கேக்குற மாதிரி கேக்குது. கொஞ்சம் அது இது பண்ணுங்க. எவ்வளவு கரகரன்னு கேக்குது. அது கருத்து முதல்வாதம் அப்படின்னா என்ன? இந்த உலகம், கோள்கள், பூமி, இயற்கை இதெல்லாம் எப்படி தோன்றின என்ற வினாவுக்கு விடை தேடுவதுதான் தத்துவம். அப்ப இந்த தத்துவத்திற்கு நம்ம சொன்ன இந்த உலகம், பூமி, இயற்கை இவை எல்லாவற்றையும் படைத்தவர் கடவுள்.
கடவுள் தான் படைச்சாரு என்று சொல்லுவது கருத்து முதல்வாதம். அதாவது கடவுளுக்கு ஒரு கருத்து தோன்றியது, இப்படி படைக்கணும் அப்படின்னு தோன்றியது. அதற்கு பிறகுதான் பொருட்கள் படைக்கப்பட்டன. அப்போ இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்தில் கருத்து முதன்மையா அல்லது பொருள் முதன்மையா அப்படின்னு சொன்னா, மதங்கள் என்ன சொல்கின்றன, கடவுள் கோட்பாடுகள் என்ன சொல்கின்றன, கருத்து தான் முதல்ல தோன்றுச்சு, இந்த பொருட்கள் அதுக்கு பிறகுதான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுது. அதாவது பொருள் உருவாகும் முன்பே கருத்து உருவாகி விட்டது என்று சொல்லப்படுகிறது. இல்லை இல்லை, பொருள் உருவான பிறகுதான் அதை குறித்த கருத்துக்கள் உருவாகியது என்று சொல்லுவதுதான் பொருள் முதல்வாதம். வசதிக்காக இப்படி புரிஞ்சுக்கோமே, மதங்களினுடைய படைப்பு கோட்பாடு அப்படிங்கிறது என்ன சொல்லுது? இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் படைப்புக்குன்னு ஒரு தனி கடவுளே இருக்கிறார், பிரம்மதேவன் அப்படின்னு சொல்றோம். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார், படைப்பு கடவுள். அப்ப படைப்பது, காப்பது, அழிப்பது என்பதற்கு கடவுளர்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப படைப்பு, அதுக்கு ஒரு தனி கடவுள் இருக்காரு இந்து மதத்துல. கடவுள் 6 நாட்கள் இந்த உலகத்தை படைத்தார், 7வது நாளிலே ஓய்வெடுத்தார் என்று சொல்லுகிறது கிறிஸ்தவம். பூமி உண்டாகுக என்றார் கடவுள், பூமி உண்டாயிற்று. வானம் உண்டாகுக என்று சொன்னார் கடவுள், வானம் உண்டாயிற்று. வானம் பூமியின் மீது இருங்க, கொஞ்சம் தெளிவில்லைன்னு வந்துட்டு இருக்கு. நான் நெட்டை ஏதாவது கொஞ்சம் மாத்தி பார்க்கிறேன். ஐயா பேசுங்க, பேசலாம். பேசுங்க. இந்த பூமி உண்டாயிற்று, அந்த வானம் உண்டாயிற்று. இந்த மலைகள் எல்லாம் பூமியின் மீது இடிந்து விழாதிருக்கும் பொருட்டு மலைகளை படைத்தார் கடவுள் என்று சொல்லுகிறது இஸ்லாம். அப்ப இந்த மதங்கள், இந்த மாதிரி நிறைய மதங்கள், இவையெல்லாம் கருத்து முதல்வாதம். படைக்கப்பட்டது, அவர்களுடைய சிந்தனையில் தோன்றி படைத்ததுங்கிறது கருத்து முதல்வாதம். அப்ப இதை மறிப்பதுதான் பொருள் முதல்வாதம். அந்த பொருள் முதல்வாதம் என்ன சொல்லுது? அது அறிவியலை சார்ந்து இருக்கிறது. அது சொல்லுது, ஓகே, அது என்ன சொல்லுதுன்னா, அண்ட வெளியிலே தூசுக்கள் சேர்ந்து ஒரு சூழலிலே திரண்டு கோள்களாக ஆகின்றன. அப்படித்தான் சூரியன் உருவாகியது. அதனுடைய வெடிப்பிலே இருந்துதான் பூமி உருவாகியது. பூமி ஒரு நெருப்பு துண்டமாகவே இருக்கிறது. அதனுடைய மேல் பகுதி குளிர்ந்து மழை பெய்து நீர் தேங்கி அதிலேதான் ஒரு செல் உயிர் தோன்றியது. இந்த பூமி தோன்றி 500 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். அதுல உயிர்கள் தோன்றி 50 கோடி ஆண்டுகள் தான் ஆகுது. அப்ப 450 கோடி ஆண்டுகள் இதுல இந்த பூமி ஒரு நெருப்பு துண்டமாக குளிர்வதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டது. அப்படின்னா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். பரிணாம வளர்ச்சியிலேதான் மனிதன் தோன்றினான் என்கிறது அறிவியல். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், இந்த கருத்து முதல்வாதமும் பொருள் முதல்வாதமும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது, எதிரானது. நான் ஏற்கனவே ஹெகல் என்கிற அந்த ஜெர்மானிய அறிஞரை பத்தி சொன்னேன். ஃபயர்பாக் என்கிற ஒரு அறிஞர் பொருள் முதல்வாதத்தை உயர்த்தி பிடித்தார். இரண்டு இணைப்பில் ஏதாவது சிக்கலாக இருக்குதா? ஐயா மியூட் பண்ணாங்கன்னா எல்லாம் சரியாயிருங்க. யூடியூப் லைவ் போயிட்டு இருக்குது. ஓகே, அதுக்காக ஒண்ணும் அந்த ஒரே மெயில் ரெண்டு டைம் பண்ணிருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ப்ளீஸ் சொல்லுங்க. சார், இந்த குமாரனை வந்து 2 இதுல இருக்கிறதுனால 2யுமே ஒரு ஆன்ல வச்சிருக்காரு. 2யுமே மியூட்ல போட சொல்லுங்க, அப்பதான் சவுண்ட் தெளிவா கேட்கும். ஆமா, நீங்க வந்து 2 டிவைஸ் வச்சிருக்கீங்களா குமார்? அவர் மியூட்ல போடுங்க. நீங்க 2யுமே மியூட்ல போடுங்க. சரிங்க, மியூட்ல தான் ஓகே ஓகே. அந்த தியேட்டர் கிளப்ல அவங்கள மியூட் பண்ண சொல்லுங்க. அவங்க தான் உள்ளுக்கு இருந்து அந்த மெசேஜ் வந்துட்டே இருக்குது, அந்த மெசேஜ் சவுண்ட். இல்ல, என்னை தவிர மற்றவங்க எல்லாமே மியூட் பண்ணுங்க. தேவைன்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ எல்லாம் வராங்க, அதனால தான் சிக்கல் ஆகுது. ப்ளீஸ் உங்களோட வீடியோ எல்லாம் மியூட் பண்ணி வைங்க ப்ளீஸ். அதனால தான் பேசுறது டிஸ்டர்ப் ஆகுது. ஐயா கண்டினியூங்க, நீ பண்ணுங்க. சரி, இந்த ஹெகல் என்கிற அறிஞர் அவர் வந்து இந்த இயக்கவியல்
அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குனாரு. ஆனா அடிப்படையில் அது கருத்து முதல்வாதமா இருந்தது அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஃபாயர்பாக்ங்கிற ஒரு அறிஞர் பொருள் முதல்வாதத்தை உயர்த்தி பிடித்தார். ஆனாலும் அவருடைய தத்துவம் கொஞ்சம் குறைபாடு உடையதாக இருந்தது. காரல் மார்க்ஸ் என்ன செய்யறாரு, இந்த ஹெகலினுடைய தத்துவத்தையும் ஃபாயர்பாக்கினுடைய தத்துவத்தையும் கொண்டு வந்து இணைக்கிறார். அப்படி இணைத்து அதை முழுமையாக முழுமைப்படுத்துகிறார். அப்ப அதுதான் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்கிற அடிப்படையை கொண்ட தத்துவம். அப்ப இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்ன சொல்லுது, எல்லா பொருட்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, மாறிக்கொண்டிருக்கின்றன என்கிறார் மார்க்ஸ். அதே எப்படி எல்லா பொருளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே இயங்காம இல்லைங்கிறார் மார்க்ஸ். அது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இப்போ ஒரு மாங்காய் இருக்கிறது, அந்த மாங்காய் என்ன செய்யுது, அப்படியே இருப்பதில்லை, நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம். அது என்ன செய்யுது, அது காய்த்தன்மையிலிருந்து கனித்தன்மைக்கு மாறுகிறது. அப்படியே கனியாக இருக்கு, அது என்ன செய்யுது, கொஞ்ச நாள் கழிச்சு கனித்தன்மையிலிருந்து அழுகக்கூடிய நிலைக்கு மாறுகிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த காய் இருக்கு இல்லையா, மாங்காய்க்குள்ள இரண்டு எதிரான பண்புகள் இடையறாது சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஒன்றை ஒன்று வீழ்த்தி அது வெற்றி பெற முயற்சிக்கின்றன. அந்த ஒன்றை வெற்றி பெற்ற ஒன்றை மற்றொன்று வீழ்த்துது. இதுதான் இயங்கிய. அப்ப காய்த்தன்மைக்கும் கனித்தன்மைக்குமான சண்டை இடையறாது நடந்துட்டே இருக்கு, போராட்டம் நடந்துட்டே இருக்கு. அப்ப என்ன செய்யுது, கொஞ்ச நாள்ல இந்த காய்த்தன்மை வீழ்த்தப்பட்டு கனித்தன்மை வெற்றி பெறுகிறது. இப்ப கனித்தன்மை ஆட்சி செலுத்துது இல்லையா, இப்போ கனித்தன்மைக்கும் அழுகல் தன்மைக்குமான இடையறாத போராட்டம் நடந்துட்டே இருக்கு. அப்போ கனித்தன்மை வீழ்த்தப்பட்டு அழுகல் தன்மை வெற்றி பெறுகிறது. அப்படி இப்படி எல்லா இடத்துலயும் இப்படி ஒண்ணுக்குள்ள உள்ள நடந்துட்டே இருக்கு. எது இயங்காமல் அப்படியே இருக்கிறது நினைக்கிறோமோ அதுக்குள்ள இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம மேசை எடுத்துக்கோமே, ஒரு மர மேசை இருக்கு, எழுது மேசை இருக்கு, அந்த மேசை இயங்கி கொண்டிருக்கிறதா? அப்படியே தான் இருக்கு, கண்ணு முன்னால அப்படியே தான் இருக்கு. எங்க சார் இயங்குது, போட்டபடியே அப்படியே தான் இடத்துலதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லை, இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது அறிவியல். அது என்ன சொல்லுது, அந்த மேசை இருக்கு இல்லையா, மரத்தினால் செய்யப்பட்ட அந்த மேசையில எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்று சொல்லப்படுகிற கூடிய அந்த அணுக்கள் இருக்குல்ல, அது ஒன்றோடு ஒன்று அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது மரமாக இருப்பதற்கும் உளுத்து போவதற்கும் இடையிலான இடையறாத போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க மழை வெயிலிருந்து இருந்து காப்பாற்றி வைக்கிறது மூலமாக உளுத்து போகிற நிலையை தள்ளி போடலாம். பெயிண்ட் வார்னிஷ் அடிக்கிறது மூலமாக அந்த உளுத்து போற நிலையிலிருந்து தற்காலிகமாக நீங்கள் அதை காப்பாற்றி வைக்கலாம். ஆனால் மரம் கொஞ்சம் கொஞ்சமாக உளுத்து போகும் என்பது வரலாற்று விதி. நான் சொல்ல வர்றது இதுதான். இயங்கவில்லை என்று நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய மேசைக்குள்ளே இரண்டு எதிர் தன்மைகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன, ஒன்றை ஒன்று வீழ்த்த போராடி கொண்டே இருக்கின்றன. இதுதான் இயக்கவியல். இந்த கோட்பாடு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும். இப்படி இதான் இயக்கவியல் அப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த பொருட்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற இந்த தன்மைதான் சமூகத்திற்கும் பொருந்துகிறது என்று கொண்டு வந்து இணைக்கிறார் காரல் மார்க்ஸ். அதுதான் அவர் வரலாற்று பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறார். அந்த இயங்கியலை கொண்டு வந்து சமூகத்தின் மீது சேர்க்கிறார். மனிதன் தோன்றி காட்டுமிராண்டி என்ற நிலையிலிருந்து வளர்ச்சி அடைந்து வர்க்கமாக பிளவுபட்ட காலத்துல இந்த போராட்டம் தொடங்கிவிட்டதுங்கிறார். அப்ப எப்படி ஒரு பொருளுக்குள்ள இரண்டு தன்மைகள் போராடி கொண்டே இருந்தனவோ, அப்படி ஒரு சமூகத்துக்குள்ள இரண்டு வர்க்கங்கள் போராடி கொண்டே இருக்கின்றன. சில சமயங்கள் அது வெளியில தெரியாது. இப்ப நம்ம பாக்குறோம், எந்த போராட்டமுமே இல்லை மாதிரி அப்படி தெரியல, இரண்டு வர்க்கங்கள் எங்க மோதிக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு கண்ணுக்கு புலனாகாமல் இரண்டு வர்க்கங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கின்றன. இங்க உழைப்பவர்களும் உழைப்பை சுரண்டுபவர்களுக்குமான போராட்டம் இடையறாது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை வீழ்த்துவதற்கு இடையறாது போராடி கொண்டிருக்கிறது. வர்க்கமே இல்லாத காட்டுமிராண்டி நிலை, ஆதி பொது உடைமை நிலை என்பது மனிதகுலம் தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கு. அதே பிறகு என்ன ஆகுது, அங்கே ஆண்டான்களும் அடிமைகளும் என்கிற வர்க்க சமுதாயம் வந்து விடுகிறது. எனவே ஆண்டான்களுக்கும் அடிமைகளுக்குமான போராட்டம் நடந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம பாக்குறோம்ல,
ஸ்பார்டகஸ் யாரு? கிரேக்கத்துல அடிமைத்தனத்தை எதிர்த்த வீரன் ஸ்பார்டகஸ். அதே மாதிரி டாம் அங்கிள்ஸ் கேபின், டாம் மாமாவின் குடில் என்கிற ஒரு நாவல், கருப்பின அடிமைகள் அதை எதிர்த்த அற்புதமான ஒரு நாவல் அது. அதெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறதுனா, ஒரு ஆண்டான்களை எதிர்த்து அடிமைகள் கிளர்ச்சி செய்தார்கள் என்பதை காட்டுகிறது. அப்ப அந்த வர்க்கம் போராடி கொண்டிருக்கிறது. அப்ப அடிமைகளுடைய எழுச்சி என்ன செய்து ஆண்டான்களை வீழ்த்தி புதிய சமுதாயத்தை படைக்கிறது. அப்ப அந்த சமுதாயத்துல என்ன வர்க்கம் வருதுன்னா, நில உடைமையாளர்கள், பண்ணை அடிமைகள். இந்த அடிமைகள் இருந்து பண்ணை அடிமைகள் என்பவர்கள் கொஞ்சம் சலுகைகள் பெற்றவர்கள், உரிமைகள் பெற்றவர்கள். அப்ப திருமணம் செய்து கொள்வதற்கு நீங்க டாம் அங்கிள்ஸ் கேபின் அந்த நாவல் படிச்சீங்கன்னா, அந்த கிட்டத்தட்ட மாடு மாதிரி நடத்தப்பட்டிருக்கிறாங்க கருப்பு அடிமைகள். அதுல வரக்கூடிய அந்த பாத்திரம், அந்த கருப்பர் வந்து அவனுடைய மனைவி ஒரு பக்கம் கொண்டு போகப்படும் விலைக்கு வித்துருவாங்க, இவரை ஒரு பக்கம் வித்துருவாங்க. அப்படி பிடுங்கி எரியப்படுவார்கள். இந்த நிலையிலிருந்து இந்த பண்ணை அடிமை, நிலத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த பண்ணை அடிமை இருக்குல்ல, அது கொஞ்சம் முற்போக்கான நிலை. அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது, சில சலுகைகள் கிடைக்கின்றன என்று அந்த சமூகம் இருக்கு. அப்ப இங்க நில உடைமையாளர்கள், பண்ணை அடிமை, இந்த இரண்டு வர்க்கங்கள் இருக்கு. இந்த இரண்டு வர்க்கங்களும் மோதிக்கொள்கின்றன, முரண்பாடு முற்றுகிற போது மோதுகின்றன. அதுல நில உடைமையாளர்களை வீழ்த்தி முதலாளித்துவம் பிறக்கிறது. முதலாளித்துவத்துல இந்த முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கு தொழிலாளர்கள் வீழ்த்த முனைகிறார்கள். ஏன்னா தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டுகிறது முதலாளித்துவம். ஒரு வர்க்கத்தினுடைய சாவிலேதான் இன்னொரு வர்க்கத்தினுடைய உயிர் பிழைத்தல் என்பது இருக்கிறது. எப்படி மரக்கட்டை உழுத்து போவது என்பது எப்படி இயங்கியலோ அப்படி முதலாளித்துவம் வீழ்த்தப்படுவது என்பது வரலாற்று விதிங்கிறாரு மார்க்ஸ். அது நடக்கும். ஏன்னா அதை நீங்க காப்பாத்தி வச்சிருக்க முடியாது. பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கலாம், தொழிலாளர்களுக்கு சில சலுகைகள் கொடுத்து நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கலாம், சில ஊட்டங்களை கொடுத்து நீங்கள் அந்த புரட்சியை, அந்த கொந்தளிப்பை தடுத்து வைத்திருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, அளவு மாற்றம் குணமாற்றம் ஒரு கோட்பாடை சொல்றாரு மார்க்ஸ். எப்படி 99 டிகிரி வரைக்கும் தண்ணீர் கொதிக்காமல் தான் இருக்கிறது. 100 டிகிரி செல்சியஸை எட்டுகிற போது எப்படி தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கிறதோ அப்படி நீங்கள் இந்த தன்மை வளர்ந்து கொண்டே போகும்போது அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு கட்டத்துல தொழிலாளர்களுடைய புரட்சி முதலாளித்துவத்தை வீழ்த்தும் அப்படிங்கிறார் மார்க்ஸ். அப்ப அந்த தொழிலாளர்கள் உற்பத்தி சாதனங்களை, மூலதனத்தை கைப்பற்றி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை படைப்பார்கள் அப்படிங்கிறாரு மார்க்ஸ். அப்ப பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், முதலாளிகள் வீழ்த்தப்படுவார்கள், மூலதனம் கைப்பற்றப்படும், உற்பத்தி சாதனங்கள் கைப்பற்றப்படும், தனி உடைமை என்பது ஒழிக்கப்படும் என்பதாக ஒரு விதியை காட்டுறார். அப்ப அங்க என்ன இருக்கும், அங்கும் வர்க்கம் இருக்கும். அது சோசலிச சமுதாயம்ங்கிறார். தொழிலாளிகள், உழைப்பாளிகள் முதலாளித்துவத்தை வீழ்த்தி அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த சமூகம் இருக்குல்ல, அது சோசலிச சமூகம். அங்க அங்கேயும் வர்க்க பேதம் இருக்கும். அங்க என்ன இருக்கும், உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இடையில வேறுபாடு இருக்கும். உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்குமான வேறுபாடு இருக்கும். உழைப்பு அடிப்படையில் பாகுபாடு என்பது சோசலிச சமூகத்திலே இருக்கும். அப்ப அங்கிருந்து கம்யூனிச சமுதாயத்தை நோக்கி நகருவது என்ற ஒரு வரலாற்று வழியை கார்ல் மார்க்ஸ் காட்டுறார். அப்ப அங்க அரசு என்பது தேவைப்படாது, யாரையும் கண்காணிக்க வேண்டியது இல்லை, உங்களுடைய சட்டங்கள், உங்களுடைய நீதிமன்றங்கள் இதெல்லாம் தேவையா இருக்காது என்று அவர் ஒரு விஞ்ஞான பூர்வமான சோசலிசத்தை நோக்கி நகர்த்தி அது கம்யூனிச சமுதாயமா கொண்டு போறதை பற்றி பேசுறேன். அப்ப இந்த முதலாளித்துவ சமுதாயத்தினுடைய மூலதனம், உற்பத்தி, விநியோகம், உபரி, மதிப்பு ஆகியன பற்றிய இந்த பொருளியல் அரசியல் கோட்பாடுகளை வடித்து தந்தவர் தான் கார்ல் மார்க்ஸ். இந்த முதலாளியினுடைய கையிலே இருக்கக்கூடிய மூலதனம் தொழிலாளியினுடைய உழைப்புங்கிறார் மார்க்ஸ். பருத்தி விளைகிறது, அது பஞ்சாகிறது, அப்புறம் நூலாகிறது, அப்புறம் துணியாகிறது, அப்புறம் ஆடையாகிறது. நிலத்துல இருந்து விளைய வைக்கப்படக்கூடிய பஞ்சு ஆடையாகிற வரைக்கும் ஒரு பெரிய லாங் ப்ராசஸ்ங்கிறது இருக்குல்ல. அப்ப இது ஒரு பொருள் தானாக மாறிவிடாது. ஒரு முதலாளியினுடைய மூலதனம் இருக்க கேபிட்டல் அது இதை மாத்திராது. அப்ப பஞ்சை நூலாக்குவது எப்படி சாத்தியம்? அதில் தொழிலாளியினுடைய உழைப்பு இருக்க வேண்டும். இங்கதான் தொழிலாளியினுடைய உழைப்புங்கிறது வருது. அப்ப பாருங்களேன், ஒரு 10 ரூபாய் பஞ்சு நூலாக நூற்கப்பட்டதும் அதனுடைய மதிப்பு கூடியிருக்கு.
அது 20 ரூபாயா மாறிடுது. அப்ப 20 ரூபாய் நூல் துணியாக நெய்யப்பட்டதும் அதனுடைய மதிப்பு 40 ரூபாயா மாறிடுது. அப்ப 40 ரூபாயின் துணி ஆடையாக, ஒரு ஆயத்த ஆடைன்னு வச்சுங்க, ஒரு ரெடிமேட் ஷர்ட்டாக உருவாகிற போது அது 160 ரூபாய் மாறிடுது. அப்போ 10 ரூபாய் பஞ்சினுடைய மதிப்பை 160 ரூபாயா மாற்றியது ஏது? உழைப்பு. உழைப்பு இல்லாமல் இந்த பொருளினுடைய மதிப்பு கூடாதுங்கிறார். இதான் ஒரு இந்த டாஸ் கேபிட்டல்ல மதிப்புங்கிற ஒரு பொருளுடைய மதிப்பு எவ்வாறு உருவாகிறதுங்கிறத பற்றி பேசுறார். இப்ப தங்கத்தை வெட்டி எடுத்து சலித்து உருவாக்கி உருக்கி அது பிறகு அதை மாற்றுவதற்குள்ள அந்த இருக்கக்கூடிய உழைப்பு தான் அதனுடைய மதிப்பு. இரும்பு வந்து நிறைய கிடைக்குது, அதன் மீது போடப்படுகிற உழைப்பு அப்படிங்கிறது குறைவு. அதனாலதான் இரும்பு ஒரு விலையா இருக்கு, தங்கம் எங்கேயோ இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்களேன், இரும்பை போல தங்கம் கிடைக்கிறது என்றால், மிக எளிதாக கிடைக்கிறது என்றால், இரும்பை விட தங்கத்தினுடைய மதிப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற. அப்போ இந்த கூலி விலை லாபம் என்கிற முதலாளித்துவ கோட்பாட்டினுடைய அடிப்படைகளை விளக்குறாரு கார்ல் மார்க்ஸ். முதலாளித்துவத்தை வீழ்த்தி உற்பத்தி சாதனங்களை தொழிலாளி வர்க்கம் கைப்பற்றுவதற்கான வரலாற்று நியாயத்தையும் வழியையும் கற்பிப்பதே மார்க்சியம். இந்த மார்க்சியம் என்கிற தத்துவத்தை பற்றி குறிப்பிடும்போது இப்படி சொல்றாங்க, இதுவரைக்கும் தோன்றின தத்துவங்கள் எல்லாம் இந்த உலகத்தை வியாக்கியானப்படுத்தின, இந்த உலகத்தை விளங்கப்படுத்தின. ஆனால் மார்க்சியம் மட்டும்தான் இந்த உலகத்தை வியாக்கியானப்படுத்துவதோடு மாற்றுவதற்கான வழியையும் முன்வைக்குது. இதுதான் கார்ல் மார்க்சினுடைய சிறப்பு, மார்க்சிய தத்துவத்தினுடைய சிறப்பு. மனிதன் எங்கிருந்து வந்தான்ங்கிறது எல்லா தத்துவமும் சொல்லுது. மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று சொல்லுகிறது. ஆனால் துன்பமற்ற ஒரு நிலை, எல்லோருக்கும் எல்லாமும் ஒன்று என்கிற ஒரு நிலை, உடையானும் இல்லானும் என்கிற இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே, இதை சமமாக்குகிற நிலை என்பதற்கான ஒரு வரலாற்று வழியை படைத்து கொடுப்பதுதான் மார்க்சியத்தினுடைய சிறப்பம்சம் என்று சொல்ல வேண்டும். இந்த முதலாளியத்திலிருந்து விடுபட்டு உருவாக்கக்கூடிய சோசலிசம், அந்த கம்யூனிசம்னா என்ன அப்படிங்கறத மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு நம்ம தமிழ் இலக்கியத்துக்குள்ள வந்துருவோம். சோசலிச சமுதாயம் முதலாளித்துவத்தை வீழ்த்தி இந்த தொழிலாளர்கள் உருவாக்கக்கூடிய இந்த சோசலிச சமுதாயம்ங்கிறது என்னன்னா, அது ஒரு சூத்திரமாக, ஒரு கோட்பாடாக சொல்லணும்னா, சக்திக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம், இதுதான் சோசலிசம். எனக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறேன். என்னால 8 மணி நேரம் உழைக்க முடியும்னா 8 மணி நேரம் உழைப்பேன், 10 மணி நேரம் உழைக்க முடியும்னா 10 மணி நேரம் உழைப்பேன், 12 மணி நேரம் உழைக்க முடியும் என்றால் 12 மணி நேரம் உழைப்பேன். அப்போ 8 மணி நேரம் உழைப்பவனுக்கு ஒரு ஊதியம், 10 மணி நேரம் உழைப்பவனுக்கு ஒரு ஊதியம், 12 மணி நேரம் உழைப்பவனுக்கு ஒரு ஊதியம். அப்போ சக்திக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம், இது சோசலிசம். கம்யூனிசம்னா என்னன்னா, சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற ஊதியம். என்ன சார் இது? சக்திக்கேற்ற உழைப்பு, நீ 8 மணி நேரம் வேலை செய்கிறாயா, 10 மணி நேரம் வேலை செய்கிறாயா, 12 மணி நேரம் வேலை செய்கிறாயா என்பதை புறந்தள்ளி ஒருவனுக்கு என்ன தேவை? நான் 8 மணி நேரம் உழைக்கிறேன், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, மொத்தம் 6 பேர், என்னோட சேர்த்து 7 பேர் என்னுடைய குடும்பம். 7 பேர் 3 வேளை நான் சாப்பிடணுங்கிற போது எனக்கு அதிகமாக தேவை. ஆனால் என்னை விட 4 மணி நேரம் அதிகம் உழைக்க ஒருவருக்கு, அவரும் அவருடைய மனைவியும் ஒத்த பிள்ளைன்னு வச்சுங்க, அப்போ 3 பேர் தான் அவங்க குடும்பம். அப்போ கம்யூனிசம் என்ன செய்யும்னா, எனக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்கும், அவனுக்கு தேவையானது கொடுக்கும். அப்ப தேவைக்கேற்ற, திரும்ப ஒரு மிக உன்னதமான சமூகம்னு வச்சுங்க. உலகத்தில் எங்கேயும் இந்த முறை இன்னும் வரல. ரஷ்யா உட்பட பல இடங்கள்ல சோசலிசம் அதுவும் அரும்பியது, அவ்வளவுதான். அதை அடிச்சு காலி பண்றதுக்கு முதலாளித்துவம் தன்னுடைய அந்த முதலாளித்துவ வல்லூர்கள் அப்படியே கழுகு பார்வையை பார்த்துட்டே இருந்தது, கொத்தியது. கியூபாவை இன்னைக்கும் அமெரிக்கா கண்ணுல விழுந்த மணல் துகள் மாதிரி உறுத்திட்டே இருக்கா இல்லையா? இந்த COVID-19ல வந்து நிக்கிறாங்க கியூப மருத்துவர்கள், நாங்கள் வந்து சேவை செய்கிறோம்னு. அமெரிக்கா தயங்குகிறது. ஏன்னா அவனை உள்ள விட்டா ஒரு சோசலிச நாடுனா என்னங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் மதிப்பது என்னன்னு தெரியும், இலவச கல்வி என்று தெரியும், சுரண்டப்படாத வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சு போயிடும் நினைக்கிறாங்க. அதனால வரவிட மாட்டேங்கிறான். நம்ம பாக்குறோம். அப்படி இது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சமூகம் என்பது 2 விதமான கட்டுமானங்களோடு இருக்கிறது.
அடிக்கட்டுமானம், மேற்கட்டுமானம் அப்படின்னு 2 கட்டுமானம். ஒரு சமூகம் அப்படின்னா அது 2 இருக்கும். இந்த அடிக்கட்டுமானம்ங்கிறதா பொருளியல் உறவுகள், உற்பத்தி சாதனங்கள், உற்பத்தி உறவுகள். இதுக்கு மேல இருக்கு இல்லையா, இது மேற்கட்டுமானம் அப்படின்னு சொல்றோம். அது அரசு, சட்டம், நீதி, காவல், தண்டனை, நிர்வாக அமைப்பு, கலை, இலக்கியங்கள், இவையெல்லாம் மேற்கட்டுமானம். இந்த அடிக்கட்டுமானத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அது இருக்கும். சொல்ல போனா இந்த அடிக்கட்டுமானத்திற்கு சேவை செய்வதாக இந்த மேற்கட்டுமானங்கள் இருக்கும். எது நான் சொன்னேன், அரசு, சட்டம், நீதி, தண்டனை, கலை, இலக்கியம் எல்லாம். அப்போ இந்த அடிக்கட்டுமானத்தைக்கு சேவை செய்வதாக இருக்கும். சிறுபான்மை அடிக்கட்டுமானத்தை மாற்றுவதாக இருக்கும். இத நம்ம ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ், மார்க்சினுடைய தோன்றா துணையாக விளங்கிய ஏங்கல்ஸ் ஏராளமான நூல்களின் மூலமாக இது விளக்குறார். அவர்தான் தனிச்சொத்து, அரசு, குடும்பம் ஆகியவற்றுடைய தோற்றம் என்ற ஒரு நூல்ல இதெல்லாம் விளக்குறார். ஒரு சமூக நிறுவனம் என்று நாம பல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படி இடைக்காலத்தில் உருவாக்கப்பட்டவை. அப்படியே குடும்பம்ங்கிறது சாஸ்வதமானதுன்னு நினைக்கிறோம். குடும்பமே இடைக்காலத்தில் தோன்றியது. அரசு அப்படிங்கிறது அப்படியே பெருசுன்னு நினைக்கிறோம். அரசு என்பது இடைக்கட்டத்தில் தோன்றியது. இதெல்லாம் ஒரு நிறுவனர். கடவுளால் படைக்கப்பட்டவை என்று கருதக்கூடிய பல நிறுவனங்கள், காலங்காலமாக இருக்கின்றன என்று நாம் கருதக்கூடிய பல நிறுவனங்கள், அழிக்கவே முடியாதவை என்று நாம் கருதக்கூடிய பல நிறுவனங்கள், அவை தோன்றி வளர்ந்து கிளைத்து அழிந்து போகின்றன என்கிற வரலாற்று உண்மையை எடுத்துக்காட்டியவர் ஏங்கல்ஸ். இப்ப நம்ம தமிழ் நிலத்துக்குள்ள வருவோம். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கியங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சமூகம் எத்தகைய சமூகம்? பொதுவா சங்க இலக்கியங்களை சொல்லும்போது சங்க காலம், அந்த காலம் இருக்கே, அது பொற்காலம் அப்படின்னு நம்முடைய தமிழ் அறிஞர்கள் சொல்லுவாங்க. நாமும் பல மேடைகள்ல இதை சொல்லிட்டு இருக்கோம். சங்க காலம், பொற்காலம். பிற்கால சோழர்களினுடைய காலம், ராஜராஜ சோழனுடைய காலம், ராஜேந்திர சோழனுடைய காலம் பொற்காலம். பொற்காலம்னா என்ன? அது உன்னதமான காலம், அற்புதமான காலம். எல்லோரும் சுகமாக வாழ்ந்தார்கள். பஞ்சம் கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது. கொடை இருந்தது, வீரம் இருந்தது, காதல் இருந்தது, இயற்கையோடு இணைந்த வாழ்வு இருந்தது. இதுதானே நம்ம பொற்காலம்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மைதான், இருந்தது. ஆனால் அது முழு உண்மையா அப்படின்னா? உண்மையிலே அரை உண்மை, முழு உண்மை அப்படிலாம் இருக்கா என்ன? உண்மை உண்மைதானே சார். அதுல பாதி உண்மை, முழுசான உண்மை அப்படிலாம் இருக்கா என்ன? உண்மையான உண்மை, பொய்யான உண்மை எல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி வரும். உண்டு. உண்மை என்பது காலத்திற்கு காலம், இடத்திற்கு இடம் மாறுபடக்கூடியது. யாருடைய பார்வையிலிருந்து உண்மை, யாருடைய பார்வையிலிருந்து சொல்லப்படுகிறது என்பது முக்கியம். இப்ப சங்ககால சமூகத்துல பஞ்சம் இல்லையா, பட்டினி இல்லையா? அத மார்க்சியர்கள் ஆய்வு செய்யும் போது எடுத்துக்காட்டுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? சங்ககால சமூகத்தை பற்றி இந்த மார்க்சிய கோட்பாடு, அதுதான் அது விரிவா சொன்னேன். இந்த மார்க்சிய கோட்பாட்டின் அடிப்படையில் சங்க காலத்தை ஆய்வு செய்தவர்கள் சொன்னாங்க, சங்க சமூகம் என்பது வர்க்க பேதமுற்ற சமூகமாக இருந்தது. வர்க்க பேதம் அங்க இருந்தது அப்படின்னா என்ன? ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை சுரண்டக்கூடிய சுரண்டல் முறை என்பது தூலமான வடிவத்திலே சங்க காலத்தில் இருந்தது. இனக்குழு வாழ்க்கையிலிருந்து அரசு உருவாக்கம் நடைபெற்ற காலமாக அந்த காலம் இருந்தது. பிறகு அந்த அரசு பேரரசாக வடிவெடுத்ததுங்கிறத மார்க்சியம் எடுத்துக்காட்டு, மார்க்சிய ஆய்வாளர்கள் எடுத்துக்காட்டு. இந்த சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி, பொருளியல் உற்பத்தி முறை இருக்குல்ல, நம்ம அடிக்கட்டுமானம் சொன்னோம்ல, அவை சமச்சீரற்றதாக இருந்தது. தமிழ்நாடுன்னு சொல்லப்படக்கூடிய வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு, நல்லுலகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5 நிலங்கள், 5 திணைகள் இருக்குல்ல, இந்த திணைகளில் ஒரு சமச்சீரற்ற முறை, ஒரு இடம் மேல இருக்கும், ஒரு இடம் கீழே இருக்கும், அப்படி இருக்கு. இந்த பொருளியல் வளர்ச்சி என்பது சமச்சீரற்ற வளர்ச்சியாக இருந்தது. சங்ககால சமூகம் உள்ளார்ந்த முரண்பாடுகளை கொண்டிருந்தது. இதெல்லாம் மார்க்சிய கோட்பாட்டு அடிப்படையிலான ஆய்வுகள் வெளிக்கொண்டு வந்த விஷயங்கள். நண்பர்களே, நான் நேரம் கருதி மிக சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். பேராசிரியர் கலாநிதி கைலாசபதி அவர்கள், கலாநிதி கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள், கோ கேசவன், நா வானமாமலை, தோமு சி ரகுநாதன், ஆ மார்க்ஸ், போ வேல்சாமி, கோவை ஞானி, பே மாதையன், எம் ஏ நுகுமான், ஆ சிவசுப்பிரமணியம் வரைக்கும்
ஏராளமான பேரு இந்த நம்முடைய பல்வேறு பண்டைய சங்க இலக்கியத்திலிருந்து இன்னைக்கு இலக்கியம் வரைக்கும் எடுத்து மார்க்சிய கோட்பாட்டின் அடிப்படையில் ஆய்வு செய்திருக்கிறார். நான் ஒரே ஒரு விஷயத்தை விளக்குறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது உலக புகழ்பெற்ற வாசகம் இல்லையா? உலக புகழ்பெற்ற வாசகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வாசகம், இந்த அடி, இந்த சொற்றோட ஒரு மனிதாய மேன்மையை சுட்டுகிறது என்று நாம் கொண்டாடுகிறோம். உண்மைதான். அதை ஆராய்ந்து பார்த்தால் அது சங்க காலத்தில் மேலெழுந்து வந்த வர்க்கத்தினுடைய குரல். மார்க்சியம் சொல் வணிக குரல். யாவரும் கேள்வி நோதலும் தனித்தலும் அவற்றோர் என்ன இல்லையா? அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் நானும் தமிழன் தான் கூப்பாடு போடுறாருல்ல. கண்டக்டர் வேலையை விட்டுட்டு வந்த சிவாஜி ராவ் இங்க வந்து திருமணம் செய்து கொண்டு, திரைப்படத்தில் நடிச்சு திருமணம் செய்து கொண்டு, குழந்தைகளை பெற்று இங்கேயே குழந்தைகளை திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்தி எல்லாம் எடுத்துட்டார், இங்கே செட்டில் ஆயிட்டார். இப்ப அவரு நானும் தமிழன் தான் சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது? இங்க கேக்குறாங்க, நீ இங்க இருந்து சம்பாதிக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்களினுடைய 5, 10, 100, 1000 ரூபாய்களை சுருட்டி வைத்துக் கொண்டு வசதியாக வாழக்கூடிய நீங்கள் கர்நாடகம் காவிரி நீரை தரவில்லை, காவிரி நீரை வழங்கவில்லை என்ற போது குறுக்கு சால் ஓட்டுகிறீர்களே ஏன் என்று தமிழ் சமூகம் கேள்வி கேட்கிற போது பதறிக்கொண்டு சொல்லுகிறார் நம்முடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், நானும் தமிழன் தான், எனக்கும் உணர்வு இருக்கிறது என்கிறார். அப்ப ஏன் ஒரு சங்க புலவன் கணியன் பூங்குன்றன் என்பவன் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு ஏன் சொல்ல வேண்டியிருந்தது? சொன்னா சரி, ஏன் சொன்னான்? இந்த குரல் யாருடைய குரல், எதற்காக சொன்னான் என்று பார்ப்பதுதான் மார்க்சியம். அப்படியே எடுத்துக்கிட்டு ஆஹா பிரமாதமாக சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறது நயம் பாராட்டக்கூடிய ஆய்வு. ஆனா மார்க்சியம் அப்படி பார்க்காது. இது எதன் குரல், எதுக்காக சொல்லியிருக்கிறான் என்று பார்க்கும். அப்போ இப்படி நான் உதாரணத்துக்காக சொல்ற நிறைய சங்க இதுல வந்து அந்த முரண்பாட்டை எடுத்து காட்டி இருக்கிறது. இனக்குழு வாழ்க்கை அழிந்து ஒரு அரசு உருவாக்கம் என்பது நிகழ்ந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் நீங்க நான் சொன்ன அந்த அறிஞருடைய நூல்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிறார் தோமுசி ரகுநாதன். சிலப்பதிகாரம் தமிழினுடைய முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர்களையும் ஒன்றுபடுத்திய காப்பியம் இல்லையா? சேர சோழ பாண்டிய மன்னர்களை ஒன்றுபடுத்திய காப்பியம், தமிழ் தேசிய கருத்தியலை முன்மொழிந்த காப்பியம். இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தோமுசி ரகுநாதன் இளங்கோவடிகள் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு ஆய்வு நூலையை படைச்சிருக்கார். அவர் சொல்றாரு, சிலப்பதிகாரம் ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக வணிக வர்க்கம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள எழுதப்பட்ட இலக்கியம். ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக வணிக வர்க்கம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எழுதப்பட்ட இலக்கியம். அவர் இளங்கோவடிகள் சேரனுடைய தம்பியே அல்ல, சேரன் செங்குட்டுடைய தம்பி இல்ல, அவர் சோழ நாட்டினுடைய ஒரு வணிகன் என்கிறார். அரசர்களின் ஆழ்வோரினுடைய கொடுங்கோன்மையை உலகுக்கு வெளிச்சமிட்டு காட்டும் நோக்கம் சிலப்பதிகாரத்துக்கு இருக்குதுங்கிறார். ஏன்னா பாயிரத்துல சொல்றாங்கல்ல, அது 3 முப்பெரும் உண்மைகள், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது ஆளும் வகுப்பை அம்பலப்படுத்துவதுங்கிறார். என்ன ஆராயாமல் ஒரு மன்னன் அதிகாரத்தை செலுத்துறானே, அவன் வந்து கோவலன் கள்வன் என்ற உடனே ஆராய்ச்சி செய்து பார்க்காமல் அவன் உத்தரவு இட முடிகிறதே. அப்ப அதிகாரம் எல்லாம் மன்னனிடம் குவிந்திருக்கிறதே, அது எப்படி முறையற்று பயன்படுத்தப்படுகிறது என்பதை மக்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, இந்த வஞ்சிக்காண்டம் இருக்கு பாருங்க, அது இளங்கோவடிகள் எழுதவில்லை அப்படின்னு பல விவாதங்கள் இருக்கு. தோமுசி ரகுநாதன் சொல்றாரு, வஞ்சிக்காண்டத்தை இளங்கோ படைக்கவில்லை. ஏன்னா இந்த புகார் காண்டம் மதுரை காண்டத்தோட தான் அவர் எழுதினார். அந்த மதுரை காண்டத்தோட முடிஞ்சா அது வணிக வர்க்கம் ஆளக்கூடிய வர்க்கத்தை அடையாளப்படுத்துவதாக அப்படி நின்று போயிடுது. அதுதான் அவர் எழுதினார். ஆனால் அந்த ஆளக்கூடிய வர்க்கம் என்ன செய்தது, பின்னால தன்னுடைய மேலாண்மையை அதுக்கு மேல நிறுவ பார்த்தது. அப்போ இந்த பத்தினி தெய்வத்திற்கு இமயமலைக்கு போய் கல் எடுத்துட்டு வந்து அதை கனக விசையனுடைய தலையிலே ஏற்றி வந்து கோவில் எழுப்புவது என்பதாக அங்க போய் முடிக்குது. அப்ப அந்த இளங்கோவடிகள் எழுந்ததுக்கு மேல ஒரு கதையை சேர்த்து முடிக்குதுங்கிறார் அவர். நண்பர்களே,
தோமுசி ரகுநாதனுடைய கருத்து ஆய்வுக்குரியது, அதை மறுக்கலாம், மறுப்பதற்கு ஏராளமாக இருக்கிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் சிந்தனைக்குரியவை. நான் இதைத்தான் முன்வைக்க விரும்புறேன். மார்க்சியம் எழுப்பக்கூடிய கேள்விகள் மிக முக்கியமானவை. இதுக்கு நம்ம நியாயமாக விடை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. வைணவம் தமிழ் சமூகத்தில் எவ்வாறு ஊடாடியது என்பதை குறித்து பேராசிரியர் எஸ் தோதாத்ரி அவர்கள் அந்த வைணவமும் மார்க்சியமும் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். நீங்க பக்தி இயக்கத்தை புரிந்து கொள்வதற்கு கம்பனும் பக்தி இயக்கமும் வீரையன் அவருடைய நூல் நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி பக்தி இயக்க காலகட்டம், பக்தி காலகட்ட சமூகம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்சிய அவர்கள் மிக முக்கியமான ஆய்வுகளை தந்திருக்கிறாங்க. ஜீவா கம்பனை குறித்து ஜீவா மிகுதியும் பேசி வந்திருக்கிறார். ஒரு கற்பனாவாத சோசலிசம், கம்பன் படைக்கக்கூடிய அயோத்திங்கிறது இருக்குல்ல, வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் சிறுநரின்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால் அப்படிங்கிறார்ல. அப்ப அது உட்டோப்பியன் சொசைட்டி, ஒரு கற்பனாவாத சொசைட்டியாக இருக்கிறது என்று ஜீவா பல இடங்கள் எடுத்து காட்டுறார். அப்போ இந்த இலக்கியங்களை அவர்கள் வாசிக்கிற போது புதிய வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. பள்ளி இலக்கியம் ஒரு சமூகவியல் பார்வை என்று கோ கேசவன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். சிற்றிலக்கியங்களை குறித்து பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த செல் நெறிகளை ஆராய்ந்திருக்கிறார். நண்பர்களே, ஏடறிந்த வரலாறெல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறே என்கிறது மார்க்சியம். இதை நீங்க ஒரு சூத்திரமாக வச்சுக்கலாம். நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்த்தா 2 எதிர் வர்க்கங்கள் போராடிக்கொண்டே இருந்தன என்பதுதான் மார்க்சிய வரலாற்று பொருள் முதல்வாதம். அப்ப வரலாற்று பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தில் தமிழ் இலக்கியங்களை, தமிழ் வரலாற்றை, தமிழ் பண்பாட்டை ஆய்கிற போது நமக்கு புதிய விஷயங்கள் கிடைக்குது. இந்த கலை இலக்கியங்கள் யாவும் சமூகத்தினுடைய உற்பத்தி பொருளே, சமூகத்தினுடைய உற்பத்தி பொருள். இது ஒரு புலவனுடைய மூளையில உதிக்கிறது இல்ல, அதுக்கு ஒரு சமூக தேவை இருக்கிறது. கம்பன் ஏன் கம்பராமாயணத்தை படிச்சான்? கம்பனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அரசு அதிகாரத்தை எதிர்ப்பதுங்கிற ஒரு இருக்குல்ல, ஒரு தேவை இருக்கிறது. அன்னைக்கு பக்தி இயக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக கம்பன் இருந்தான். நம்முடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அப்படியே இறைவனால் படைக்கப்பட்டு உலவிடப்படல. அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சமூக தேவை இருந்தது. சமணத்தை, பௌத்தத்தை வீழ்த்துவதற்கான ஒரு தேவை இங்கே சைவத்திற்கும் வைணவத்திற்கும் வந்தபோது அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். எனவே இந்த கலை இலக்கியங்கள் யாவும் சமூகத்தினுடைய உற்பத்தி பொருளே, ஒரு மெட்டீரியல். அவ்வளவுதான். இந்த அடிக்கட்டுமானத்திற்கு சேவை செய்வதற்காகவே கலை இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுபான்மை அடிக்கட்டுமானத்தை விமர்சிப்பவை. இது மார்க்சியம் வழங்கின கொடை. கலை இலக்கியங்கள் எல்லாம் இதுக்கு சேவை செய்யும், ஆள்பவர்களுக்கு சேவை செய்யும். சிறுபான்மை அவை விமர்சிக்கின்றன. இதெல்லாம் மார்க்சியர்களுடைய தமிழ் ஆய்வுல அவர்கள் நிகழ்த்திய குறுக்கீடுகள். நண்பர்களே, சமகால இலக்கிய துறையிலே, இலக்கிய திறனாய்வு துறையிலே மார்க்சிய கோட்பாடு செலுத்திய தாக்கம் அளப்பரியது. நாவல் இலக்கியம் அப்படி நம்ம கொண்டாடக்கூடிய இலக்கிய வகைமை இருக்குல்ல, அதற்கும் அச்சு சாதன வளர்ச்சிக்கும் உள்ள உறவினை மார்க்சியம் மிக விரிவாக எடுத்துக்காட்டு. நீங்க பிரதாப முதலியார் சரித்திர முதல் நாவல்னு சொல்றோம், அப்புறம் நிறைய பேர் எழுத வந்தாங்க. இந்த அச்சு கருவி என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு புதிதாக கல்வி கற்ற வர்க்கத்தினுடைய நுகர்வு தேவை என்ற ஒன்று வந்துவிட்ட பிறகு இந்த நாவல் என்ற ஒரு வடிவம் பரவலாகிறது. அப்போ ஒரு சமூகத்தினுடைய நிகழ்வையும் ஒரு இலக்கிய பிறப்பையும் அப்படி ஒன்றிணைத்து பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை மார்க்சியர்கள் செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் சிறுகதைகள், நாவல்களில் மிகுதியும், அதுல ஒரு சில விதி விலக்குகள் இருக்கு. புதுமை பித்தன், மாதவையா இவர்களை போன்ற ஒரு சில விதி விலக்குகளை தவிர தமிழ் சிறுகதைகள், நாவல்களில் மிகுதியும் அக்ரஹாரத்திலேயே சுழன்று கொண்டிருந்த தன்மையை அவர்கள் எடுத்துக்காட்டுறாங்க. காவிரி குளியல், காயத்ரி மந்திரம், பிராமண பெண்களினுடைய நிகு அழகு, ஒடுக்குதலுக்கு உள்ளாகிய பிராமண பெண்களினுடைய பாலியல் விதிமீறல்கள் ஆகியவற்றையே களங்களாக கொண்டு வெகு காலமாக புதினங்கள் சுழன்ற தன்மைகளை அவர்கள் விமர்சிக்கிறார்கள். கைலாசபதி தமிழ் நாவல் இலக்கியம் என்ற ஒரு
நூலை எழுதினார். சிவத்தம்பி தமிழில் சிறுகதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் எழுதினார். தோமுசி ரகுநாதன் விமர்சன இலக்கியம்னு ஒண்ணு படைச்சார். நான் வானமாமலை புதுக்கவிதை முற்போக்கும் பிற்போக்கும் ஒரு நூலை படைச்சார். இப்படி ஒவ்வொரு இலக்கியத்தையும் மார்க்சியர்கள் ஆராய்ந்தார்கள். பாரதி, மகாகவி பாரதி இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய உற்பத்தி பொருள் என்று நிறுவினார்கள். சொல்லப்போனா பாரதிய வேதாந்த கவியாக, பாரதி மகாகவினே ஒத்துக்கல, அதுக்கு போராடினாங்க. ஜீவா உள்ளிட்டவர்கள் அவர் மகாகவிங்க அப்படிங்கிற அந்த இதை நிறுவுறதுக்கு போராடினாங்க. அதை பத்தி சிட்டி சிவபாத சுந்தரம், ராஜாஜி இவர்களுக்கு இடையெல்லாம் ஒரு பெரிய விவாதம் நடந்திருக்கு. அவர் ஒரு வேதாந்த கவி, அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய கவி, அவர் மகாகவின்னு சொல்லலாமா? கலாநிதி கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களும் பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களும் இணைந்து பாரதி மறைவு முதல் மகாகவி வரை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. நம்மளாம் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அன்னைக்கு மகாகவி பாரதி மகாகவி பாரதின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றமே, இதை கொண்டு நிறுவிய பெருமை மார்க்சியர்களை சாரும். நண்பர்களை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். சும்மா இல்ல, ஒரு முத்திரை குத்தப்படுதுல. 1806 இங்க நடந்த வேலூர் சிப்பாய் புரட்சி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? வெகு காலம் வரைக்கும் சிப்பாய் கழகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கழகம் என்பதற்கும் புரட்சி என்பதற்கும் சொல் அளவுல பெரிய வேறுபாடு இருக்கிறது. அப்ப கழகம்னு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவதற்கான மனநிலை என்ன, புரட்சி என்று சொல்வதற்கான மனநிலை என்ன? போராடி இருக்கிறாங்க, சும்மா இல்ல. ஒவ்வொன்றையும் நிறுவுவதற்கு போராடி இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல நண்பர்களே, நான் அன்னைக்கு கூட நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த சந்திரமுகிங்கிற திரைப்படத்துல சந்திரமுகி ஏன் இப்படி ஆனாள் அப்படின்னு தேடி ரஜினிகாந்த் போவார். ஜோதிகாவினுடைய அந்த கிராமத்துக்கு போனதை பத்தி சொல்லுவார். நான் போயிருந்தேன் அந்த பொண்ணோட கிராமத்துக்கு. அப்பதான் அவருடைய பழங்கதை எனக்கு தெரிஞ்சது. ஒரு சின்ன வயசுல நடந்தது தெரிஞ்சது. அவருடைய அப்பா ஒரு தாழ்ந்த சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால ஊர்ல பிரச்சனை வருது, அவங்க கொல்லப்படுறாங்க. அது பிறகு அந்த பொண்ணு பாட்டி வீட்டுல வளர்றாங்க அப்படின்னு அவர் சொல்ற. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். இதுல அவர்கள், நீங்க வேணா இந்த திரைப்படத்தை திருப்பி போய் பாருங்க, இந்த காட்சியை பாருங்க. தாழ்ந்த சாதி பெண் அப்படிங்கிறார். நாம தாழ்த்தப்பட்ட என்ற சொல்லை அடைந்திருக்கிறோம், சும்மா இல்ல. தாழ்ந்த என்பதற்கும் தாழ்த்தப்பட்ட என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. சமூகத்தை இழுத்து கொண்டு தாழ்த்தப்பட்டன்னு ஒரு இடத்துல நிறுத்தின பிறகு பின்னோக்கி இழுப்பதற்கு என்ன தெம்பு இருக்கணும், என்ன துணிவு இருக்கணும் இல்லையா? அப்ப சும்மா இல்ல. கற்பழிப்பு என்கிற சொல்லை நம்ம இன்னைக்கு பாலியல் பலாத்காரம்ங்கிற ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்கோம். இன்னைக்கு பழையபடி திருப்பி கற்பழிப்பு இழுத்துட்டு போக கூடாது. சொல்ல அளவுலே சொல்றேன். என்கிற சொல்ல இன்னைக்கு சேர் பர்சன் கொண்டு நிறுத்தி இருக்கோம். அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்ட வரலாறு இருக்குது. மார்க்சியர் மட்டும் இல்ல, சமூக சிந்தனையாளர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. எனவே இந்த பாரதி என்பவன் இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு உற்பத்தி பொருள், பாரதிதாசன் திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியின் வடிவம் என்றெல்லாம் நம்முடைய முன்னோடிகள் நிறுவி இருக்கிறார்கள். இந்த புது கவிதைகளினுடைய தொடக்க காலத்திலே இந்த கவிதைகள் எப்படி இருந்தது? புதுக்கவிதை எழுதுறவங்க யாரு? புதுக்கவிதை மிக வேகமாக தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொண்டது. அந்த புதுக்கவிதை நம்பிக்கை வறட்சி, புலம்பல்கள், இது மேல் எழுந்திருந்த தன்மையை மார்க்சியர்கள் எடுத்துக்காட்டியிருக்காங்க. அழகியல் என்ப ஒன்று இருக்க, ஆஸ்தட்டிக்ஸ். இந்த அழகியல் என்பது எப்படி வர்க்கம் சார்ந்தது, ஒன்றை அழகு அழகில்லை என்று நான் பார்க்கக்கூடிய என்னுடைய கண்ணோட்டம் என்னுடைய வர்க்கம் சார்ந்த பார்வைதான். சில விஷயங்கள் எனக்கு அழகுன்னு படுது, சில விஷயங்கள் எனக்கு அழகு இல்லைன்னு படுது. எல்லாத்துக்கும் ஒரே கண்ணோட்டம் இல்லை. என்னுடைய வர்க்க உணர்வு தான் இதை தீர்மானிக்கிறது. வர்க்கம் சார்ந்துதான் என்னுடைய அழகியல் உணர்வே இருக்கு. ஒரு கவிதை மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று நான் சொல்லுவதற்கும், படு மோசமான கவிதை என்று சொல்லுவதற்குமான வர்க்க சார்பு நிலை இருக்கிறதுங்கிறத அவங்க எடுத்துக்காட்டுறாங்க. இந்த மௌனியினுடைய கதைகளில் சௌந்தர்யம், அழகு அப்படின்னு பல இடங்கள்ல பேசக்கூடிய மௌனி ஏன் பசி, பட்டினி, வறுமை என்ற சொற்களை கையாளவே இல்லை என்று மார்க்சியர்கள் எடுத்துக்காட்டுறாங்க. இப்போ மார்க்சியர்களினுடைய குறுக்கீடு என்பது தமிழ் இலக்கிய வாசிப்பில் பெரும் அதிர்ச்சிகளை உருவாக்கின. இது மட்டுமல்ல, கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா என்ற விவாதத்தை
சமூகத்தினுடைய மேல்தளத்திற்கு கொண்டு வந்த பெருமை மார்க்சியர்களை சாரும். அது கலையா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், அதுக்கான ஒரு அழகோட இருக்கணும்ல, அழகியலோட இருக்கணும்ல. அப்படி இல்லாம அது என்ன கலை? கலையினுடைய மதிப்பு அழகில் இல்லை, பயனில் இருக்கிறதுன்னு சாமர்செட் மாம் சொல்வார். கலையினுடைய மதிப்பு அழகில் இல்லை, பயனில் இருக்கிறது. தந்தை பெரியார் தானே வச்சாரு. நீ எவ்வளவு அழகா வேணாலும் எழுதிட்டு போ, பொய் ரொம்ப அழகா இருக்கும், அதுக்காக அது ஏன் என் தலைமையில தூக்கி வைக்கிறேன்னு கேட்டார்ல அவரு. இதனால என்ன பயன்? இந்த இலக்கியம் என்ன இழிவுபடுத்துகிறதே, உழைப்பவனை இழிவுபடுத்துகிறதே. அப்போ இதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்னு அவர் கேட்டார். இதனால என்ன பிரயோஜனம் கேட்டார், இதனால என்ன பயன்னு கேட்டார். அதனாலதான் அவர் அந்த இலக்கியங்கள் எல்லாம் மறுத்து பேசினார். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் சாதி காப்பாற்றும் இலக்கியங்களாக இருக்கின்றன, நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் அடிமைத்தனத்தை காப்பாற்றக்கூடிய இலக்கியங்களாக இருக்கின்றன என்ற கடுமையான விமர்சனத்தை தந்தை பெரியார் வச்சார். நண்பர்களே, அப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட முடியாது என்று நாம் பெரியாரை விமர்சித்தாலும் கூட அவர் எழுப்பின கேள்விகள் இல்ல, ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த கலைக்காகவா மக்களுக்காகவா என்கிற இந்த விவாதத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். மார்க்சியர்கள் வரட்டுத்தனமாக சமுதாயத்தை பார்க்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் உடன் வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, எதிர்ப்பவர்கள் மார்க்சியர்கள் வர்க்கபேதம் என்கிற மஞ்சள் கண்ணாடியை போட்டுக்கொண்டு இந்திய சமூகத்தை, தமிழ் சமூகத்தை பார்க்கிறார்கள், அதனால எல்லாமே அவங்களுக்கு மஞ்சளா தெரியுது அப்படின்னு மார்க்சியர்கள் வசைபாடப்பட்டாங்க. மார்க்சியத்தை ஒரு வரட்டு சூத்திரமாக கொண்டு இலக்கியத்தை, சமூகத்தை ஆய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. அது உண்மை, ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது மார்க்சியர்களுக்குள்ளேயே அந்த விவாதம் இருக்கு. நீங்க போய் எம்ஏ நுக்மானுடைய அந்த மார்க்சியமும் இலக்கியமும் என்கிற புத்தகத்தை படிச்சீங்கன்னா அதுல அவரு மிக கடுமையாக கோ கேசவனை விமர்சிக்கிறார், மிக கடுமையாக தோமுசி ரகுநாதனை விமர்சிக்கிறார். நாம் பார்க்கலாம். அதை போல இந்த மற்ற கோட்பாடுகள் மூடி மறைத்த எல்லாம் நன்றாகவே நடந்தன, எல்லாம் நன்றாகவே நடக்கின்றன அப்படிங்கிற அந்த புழுகு மூட்டை இருக்குல்ல, அந்த புழுகு மூட்டையை அவிழ்த்து உள்ளே இருக்கக்கூடிய அழுகலையும் நாற்றத்தையும் ஈரையும் பேனையும் எடுத்து காட்டியவர்கள் மார்க்சியர்களே. மார்க்சியருடைய பங்களிப்பு அதுல ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு பெரிய புழுகு மூட்டை, எல்லாம் நன்றாகவே நடந்தன, எல்லாமே நன்றாக நடந்துட்டு இருக்கு. மார்க்சியர்கள் சொல்றாங்க எல்லாம் நன்றாக நடக்கவில்லைப்பா, இன்னைக்கு நடப்பதும் நன்றாக நடக்கவில்லையே, நடந்துட்டு இருக்கலாம் நல்லாவா இருக்கு, நல்லாவே இல்லையே. ஆனால் இனிமேல் நடப்பன எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும். இதுதான் மார்க்சியம் சொல்றது. இதுதான் நான் சொன்னேன், மற்ற தத்துவங்கள் எல்லாம் உலகத்தை வியாக்கியானப்படுத்தின, மார்க்சியம் வியாக்கியானப்படுத்துவதோடு நிறைவு பெற்று விடவில்லை நண்பர்களே, அதை மாற்றுவதற்கான வழிகளையும் பேசுகிறது. நண்பர்களே, மார்க்சியர்கள் முன்வைத்த இந்த சோசியலிச யதார்த்தவாதம் என்கிற கோட்பாடு பிற்காலத்தில் அவர்களாலேயே விமர்சிக்கப்பட்டதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இந்த பசி, பட்டினி, வறுமை, போராட்டம், புரட்சி, விடுதலை இந்த மாதிரியான சொற்கள் வந்துவிட்டதுனாலேயே அவை முற்போக்கு இலக்கியங்கள் என்று கணித்த நிலைப்பாட்டை மிக கடுமையான சுய விமர்சனம் செய்து கொண்டு எதிர்கொண்டார்கள் மார்க்சியர்கள். தோமுசி ரகுநாதன் இந்த சோசியலிச யதார்த்தவாதம் என்ற கோட்பாட்டை பிற்காலத்தில் அவரே கடுமையாக விமர்சித்தார். இப்படி கட்சி சார்ந்த இலக்கியமாக பார்ப்பது எவ்வளவு தவறு என்பதை அவங்க விமர்சிச்சாங்க. நான் ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிட விரும்புறேன். விமர்சனம், சுய விமர்சனம் என்கிற மிகச்சிறந்த பண்பாடு, உழைக்கும் மக்களுடைய பண்பாடு மார்க்சியத்துக்குள்ள இருக்கு. எவரும் எவனும் எவளும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்று மார்க்சியம் கற்பிக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வைத்தாலும் அவை எல்லாமே கேள்விக்கு உள்ளாக்கப்படுபவை என்பதை மார்க்சியம் கற்பித்திருக்கிறது. நண்பர்களே, இந்திய சமூகத்தினுடைய வரலாற்றை, அதனுடைய இலக்கியங்களை, பண்பாட்டை, பொருளியல் நிலைகளை புரிந்து கொள்வதிலே மார்க்சிய கோட்பாடு குறிப்பிடத்தக்க வெளிச்சங்களை வழங்கியிருக்கின்றன. நான் என்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்தேன். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. நிறைய பேர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, மார்க்சியம் என்பது அந்நிய கோட்பாடு, இந்த அந்நிய கோட்பாட்டை கொண்டு தமிழ் இலக்கியங்களை அளவிடுவது சரியாகுமா? இங்கே நம்முடைய மண்ணிலேயே நிறைய தத்துவங்கள் இருக்கே, கோட்பாடு இருக்கே, தொல்காப்பியம் உள்ளிட்ட கோட்பாட்டு அளவுகோல்கள் இருக்கின்றனவே,
மார்க்சியம் எதற்கு என்று கேட்கிறார். நண்பர்களே, இது இங்கேயே எல்லாம் இருக்கே, அது எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து சாதாரணமான கேள்வி இல்ல. இந்த கேள்வி அடிப்படையில் மார்க்சியத்தை மறுப்பதனுடைய வெளிப்பாடுதான். மார்க்சியம் ஐரோப்பா நாட்டுக்கான அந்நிய கோட்பாடு அல்ல, அது ஐரோப்பாவுக்கு மட்டும் உரிய கோட்பாடு அல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கானது, அது ஒட்டுமொத்த மனித குல விடுதலைக்கானது. உலகினுடைய எந்த மூலையிலே கடைசி மனிதன் சுரண்டப்படுகிற வரைக்கும், கடைசி மனிதன் சுரண்டப்படுகிற வரைக்கும், அடிமைப்படுத்தப்படுகிற வரைக்கும் இந்த கோட்பாடு உயிரோடு இருக்கும். இந்த கோட்பாட்டு வெளிச்சத்திலே தமிழ் இலக்கியங்களை பார்ப்பதால் தமிழுக்கு இன்னும் வலு கூடுமே தவிர தமிழ் வலுவிழந்து போகாது என்பதை நான் மிக உறுதியாக தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, நம்முடைய ஆய்வாளர்களில் பல பேருக்கு மார்க்சியம் பிடிக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு மார்க்சியம் தெரியாது. நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்கேள்வி கேட்கிறார்கள். எங்களிடம் இல்லாத இது என்ன இருக்கு என்ற இந்த மிதப்பு இருக்குல்ல, அது எதையுமே கற்றுக்கொள்ள விடாது. மார்க்சியம் தன்னுடைய போதாமைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படியே மார்க்சிய கோட்பாடு கொண்டு வந்து இந்தியாவுக்கு பொருத்துவதை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்தியாவினுடைய சாதி இதை வந்து நம்ம வேற மாதிரி பார்க்கணும்னு பேசுது. இந்தியாவையே மார்க்ஸ் வந்து அவருக்கு கிடைத்த தரவுகளின் வழியாக தான் புரிஞ்சுக்கிறார். இந்தியாவை பற்றி மார்க்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, தயவு செய்து நண்பர்கள் படிங்க. அவர் ஆசிய உற்பத்தி முறை என்ற ஒரு முறையை சொல்றாரு. அந்த கோட்பாடு அது முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடு இல்லை என்ற ஒரு விமர்சனத்தை இங்கே இருக்கக்கூடிய மார்க்சியர்களே முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி விமர்சனம் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது வந்து உண்டு. நான் இதைத்தான் சொல்ல விரும்புறேன். ஒன்றை கற்காமலேயே வெறுப்பது அராஜகம். மாமேதை அம்பேத்கரை கற்காமலேயே அவரை வெறுப்பவர்கள் இருக்கிறார்கள் தானே. இந்திய சமூகத்திலே அவருக்கு முன் அவரை போல ஒரு அறிவாளி உருவாகி இருக்கவே இல்லை, அவருக்கு பின்னும் உருவாகவில்லை. அத்தகைய மேதையை படிக்காமலேயே இருக்கக்கூடிய மாண்பாளர்களை கொண்ட நாடு நம்முடைய நாடு என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அம்பேத்கர் போராடி பெற்றுத்தந்த உரிமைகளை அனுபவித்துக் கொண்டே, நான் ரொம்ப கவனமாக சொல்றேன், அம்பேத்கர் போராடி பெற்றுத்தந்த சலுகைகளை அல்ல, உரிமைகளை அனுபவித்துக் கொண்டே அவருடைய சிலைகளை உடைக்கக்கூடிய முரண்மிக்க மனிதர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள் தானே. அதுபோல மார்க்சியம் மார்க்சியம் இந்த உலகம் அநீதியாக இருக்கிறது என்று கற்பிக்கிறது. இங்கு சுரண்டல் இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்துகிறது. பசப்பு வார்த்தைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய வர்க்க நலன்களை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. சுரண்டுவோர் மட்டுமல்ல, சுரண்டுவோரை நியாயப்படுத்துகிறவர்கள், சொம்பு தூக்கிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்சியம் வேப்பங்காயாகத்தான் கசக்கும். ஐரோப்பாவை ஒரு பூதம் ஆட்டுகிறது, கம்யூனிசம் என்ற பூதம் ஆட்டுகிறது என்று முதலாளிகள் கூச்சலிடுவதாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே மார்க்சும் ஏங்கல்ஸும் குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இந்த பூதத்திற்கு அஞ்சுவோர் இருக்கிறார்கள். மார்க்சியம் என்பது விஞ்ஞானம். விஞ்ஞானம் தன்னை வளர்த்துக் கொள்ளும். குறைகளை போதாமைகளை நிவர்த்தி செய்து கொண்டு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு. தன்னை விமர்சித்துக் கொள்ளக்கூடிய தெம்பும் திராணியும் அதற்கு உண்டு. நன்றி. ஐயா, மிக சிறப்பான உரைங்க ஐயா. மார்க்சியம் குறித்தும் தமிழ் இலக்கியம் குறித்தும் மிக சிறப்பாக உரையாற்றிய பார்த்திபராஜ் ஐயாவுக்கு எங்களுடைய நன்றிகள். கேள்விகள், உங்களுடைய கேள்வி நேரம் இது. பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், உங்களுடைய கேள்வியை ஒரு 15 நிமிடத்திற்குள் கேட்கலாம். முனைவர் நாகராஜன், வணக்கம் ஐயா. முனைவர் நாகராஜன், விழுப்புரம் ஐயா. வணக்கம் நாகராஜன் சார், சொல்லுங்க. ஐயா, தேனாக பாய்ந்தது. ஐயா, லெனினுடைய தத்துவம் தற்போதைக்கு என்னவா உங்களுடைய பார்வை ஐயா? தற்போதைய உலகத்திற்கு லெனினுடைய பார்வை. நண்பர்களே, நாகராஜன் சார் கேட்ட மாதிரி மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஒரு தத்துவத்தை வடித்துக் கொடுக்கிறார்கள். இதை அவங்க வந்து ஒரு முதலாளித்துவ சமுதாயத்திற்கான கோட்பாடாக வடிக்கிறாங்க. ரஷ்யாவில வந்து முதலாளித்துவம் முழுவதுமாக வளர்ச்சி அடையாமல் கொஞ்சம் நில உடைமைத்தனமும் இருக்கக்கூடிய அந்த தன்மையில அதை மார்க்சிய கோட்பாட்டை மிகச்சரியாக ரஷ்ய மண்ணிலே பொருத்தி உலகத்தில் பூமி பந்திலே முதலாக ஒரு சோசலிச அரசை உருவாக்கிய பெருமை மாமேதை லெனினை சாரும். 1917 அவர் ரஷ்ய புரட்சிய நடத்தி முடிக்கிறார். ஜார் பாரதி எழுதுறான்ல, இடிபட்ட களி போல
ஜார் வீழ்ந்தான், பராசக்தி ருஷ்ய நாட்டின் மீது கடைக்கண் வைத்தாளாங்கே, இடிபட்ட களி போல களி வீழ்ந்தான், கிருதயுகம் எழுதமாதுன்னு மகாகவி பாரதி சொன்னானே, அப்படிப்பட்ட புரட்சியை சாத்தியமாக்கியவர் மாமேதை லெனின். மாமேதை லெனின் மார்க்சியங்களுடைய இந்த கருத்துக்களை மேலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துட்டு போனவர். அதனால இன்னைக்கு மார்க்சியம் சொல்லும் போது அதுல லெனினுக்கும் பங்கு இருக்கிறது, மாசேத்துங்குக்கும் பங்கு இருக்கு. அப்ப இங்க பல தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நில உடைமை முற்றிலுமாக ஒழிந்து விடாத ரஷ்ய சமூகத்துல அதை எவ்வாறு அப்ளை பண்றதுங்கிறதுல நிறைய தத்துவத்தை வெடித்து கொடுத்தவர். குறிப்பாக தேசிய இன பிரச்சனைகள், இந்தியாவுல பல்தேசிய இனம் இங்க இருக்கு, இங்க ஒரு ஒடுக்கக்கூடிய தேசிய இனம் இருக்கு, தமிழை போல ஒடுக்கப்படும் தேசிய இனங்கள் ஏராளமான இருக்கு. இந்த தேசிய இனங்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுவது என்பது உள்ளிட்ட பல தத்துவார்த்த கருத்துக்களை வழங்கிய பெருமை மாமேதை லெனினை சாரும். அதே போல இன்னைக்கு இந்த முதலாளித்துவத்தை எதிர்கொள்வதற்கு தொடர்ந்து போராடுவதற்கான தத்துவத்தை மாசேத்துங் அவர்கள் வடித்து கொடுத்தார். ஒரு இடையறாத போராட்டம் இது. நீங்க சோசியலிசத்துல இருந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கே போராட்டம். அது பின்னடைவை நோக்கி சந்தித்தா இல்லையா ரஷ்யா? எனவே ரஷ்யாவை மிக கடுமையாக விமர்சிச்சார் மாசேத்துங். எனவே இந்த மார்க்சியத்தை வளப்படுத்தியவர்கள் இவர்கள் என்று சொல்ல வேண்டும் நண்பரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ராஜேஸ்வரி, தஞ்சாவூர் புஷ்பம் கல்லூரி. தொடர்ந்து நீங்களும் தினசரி பங்கேற்று வரீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன், நானும் இதுல பங்கேற்றுக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அருமையான உரை. ஒரு மார்க்சியத்தை பத்தி ஒரு தெளிவான ஒரு வரையறை கொடுத்துட்டீங்க. இது ஆய்வு மாணாக்கருக்கு தொடக்கம் முதலே இறுதி வரைக்கும் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்கான நிறைய கோட்பாடுகளையும் முன்மொழிந்துள்ளீர்கள். தற்போதைய சூழலில் உங்களுடைய மார்க்சிய கோட்பாடு நமக்கு எவ்வாறு உதவி புரியும்? அது உங்களுடைய கருத்து அதை பற்றிய. நன்றி. நான் தான் சொன்னேன், மார்க்சியம் என்பது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கானது, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கானது என்பதில்லை. அது ஒட்டுமொத்த மனித குலத்தை பற்றி சிந்திப்பது ஒரு விஞ்ஞானம். அது அந்த விஞ்ஞானத்தை நான் என்னுடைய தமிழ் நிலம் சார்ந்து, என்னுடைய தமிழ் மரபு சார்ந்து நான் இந்த சட்டகத்தின் வழியாக என்னுடைய சமூகத்தை அளந்து பார்க்கிற போது நிறைய புதிய வெளிச்சங்கள் கிடைக்கக்கூடும். பாரதியை பற்றிய ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்தபோது வரலாற்றில் தனிநபர் பாத்திரம் என்று பிளக்கானோ எழுதின ஒரு நூலை அடிப்படையாக வைத்து வரலாற்றில் தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய பாத்திரத்தை குறித்து மார்க்சிய மூலவர்கள் சொன்ன அந்த கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு நான் என்னுடைய பாரதி கடந்த நூற்றாண்டு கவிஞன் பற்றிய மதிப்பீடுன்னு ஒரு நூலை எழுதினேன் 2001. அதுதான் என்னுடைய முதல் புத்தகம். கலாநிதி கார்த்திகை சுசுவத்தம்பி அவர்கள் அந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க. இப்போ NCBH அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க, மறுபதிப்பு வந்திருக்கு. அது அந்த மார்க்சிய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு நான் எளியவனாகிய சிறியவனாகிய நான் பார்த்த ஒரு பார்வையில பாரதியை மதிப்பிட்டு எழுதியிருந்தேன். ஒரு வரலாற்றுல ஒரு தனிநபரை எப்படி மதிப்பிடணும், ஒரு தனிநபருடைய சறுக்களை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு தனிநபருடைய பயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதுதான் அந்த நூல். அதே போல நான் தமிழ் மொழி அரசியல் என்கிற ஒரு நூலை மார்க்சிய இயங்கியல் கோட்பாட்டின் அடிப்படையில தான் எழுதியிருக்கேன். அதுவும் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மார்க்சிய முன்னோடிகள் நான் குறிப்பிட்டது மாதிரி நீங்க வானமாமலையிலிருந்து இன்னைக்கு ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்கள் வரைக்கும் ஏராளமான பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லல நேரம் கருதி. அவர்களுடைய எல்லா நூல்களையும் நம்ம தெரிவது மார்க்சியம் என்பது ஒரு அழுத்தமான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் நம்முடைய விடுதலைக்கு பயன்படக்கூடிய ஆயுதம். இதை தமிழ் சமூகம், தமிழ் ஆய்வாளர்கள் மிக 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 உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா பின்னூட்ட படிவம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நான் உபேந்திரா சார், கர்நாடகா நாடகவியலாளர் உபேந்திரா சார், கேளுங்க, நீங்க கேட்கலாம் சார். சார் வணக்கம் உபேந்திரா சார். வணக்கம் சார். அதான் ஒரு இன்றைய உரையை பற்றிய ஒரு சிறப்பு, ஒரு கேள்வி, ரெண்டையும் பதிவிடணும்னு விருப்பப்படுறேன் சார். என்னன்னா, நம்ம மார்க்சியத்தை நம்பி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் பொழுது வாழ்க்கையில சில டவுட்டுகள் வரும் பொழுது ஒரு ரெஃபரன்ஸா இருக்கக்கூடிய ரீதியில அவங்களுடைய பிரசன்டேஷன் இருந்தது. பாருங்க, சினிமாவில் இருந்து, தத்துவத்தில் இருந்து, மதத்தில் இருந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு மார்க்சியத்தை நீங்க பேசுனது
திஸ் இஸ் எ ரெஃபரன்ஸ் ஆர்டிகல் which can be used for anybody who want to believe Marxism அப்படின்ற ஒரு சிறப்பு இன்றைய உரையில இருந்தது. கேள்வி என்னன்னா, என்னுடைய கேள்வி என்னன்னா, மார்க்சிசத்தினுடைய பார்வை அபவுட் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ன்றத ஒரு முக்கியமான ரஷ்ய பதிப்புல வந்த ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை படிச்சப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தது. என்னன்னா, மனிதனுக்கு உணவை தாண்டி சில தேவைகள் இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த கலையும் ஒரு மெட்டரலிஸ்டிக்காவோ கலையும் ஒரு உணவு அந்த வாழ்க்கை சார்ந்ததுன்னு நாம பார்க்கிறோம். மார்க்சிசம் கலைக்கு ஒரு விசேஷமான இடம் கொடுத்து அது சமாஜவாதம் இல்லை என்றால் கம்யூனிசவாதத்தின் உள்ளில் அதனுடைய நிலைப்பாடு என்ன, மோர் தென் தி ஃபுட் தேர் இஸ் எ நீட் ஃபார் ஆர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் ஏதாவது. நன்றி உபேந்திரா சார், மிக முக்கியமான ஒரு கேள்வியை நீங்க எழுப்பியிருக்கீங்க. அதாவது இந்த அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம் இந்த இரண்டுக்குமான உறவை மார்க்சிய மூலவர்கள் ஒரு விதமா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை எப்பவுமே ஒரு கோட்பாட்டை எப்படி விளங்கப்படுத்துறோங்கிறதுலயும் மிக முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த கோட்பாட்டை எப்படி அப்ளை பண்றோங்கிறதுலயும் மிக முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மதங்கள் முன்வைக்கக்கூடிய கோட்பாடுகள் மிக அற்புதமானவை. அன்பே சிவம், உன்னுடைய அயலானையும் நேசி, எல்லா கடவுளுக்கு முன்னால அனைவரும் சமம் என்றுதான் மதம் சொல்லுது. ஆனா மதம் உன்னை சொல்லுது, ஆனா நடைமுறையில் என்னவா இருக்கு என்கிற வேறுபாடு நிச்சயமாக மார்க்சியத்துக்கும் உண்டு. இந்த மார்க்சியத்தினுடைய இந்த கலை இலக்கியத்தை குறித்த இந்த அணுகுமுறைகளை நியோ மார்க்சிஸ்டுகள் மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. அது ஃபூகோவாக இருக்கலாம், அல்லது நீட்சேயாக இருக்கலாம், அல்லது பின்னாடி வந்த பல்வேறு நியோ மார்க்சிஸ்டுகள் பல பேர் அது மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இருத்தலியம் எக்ஸிஸ்டன்சியலிசம் குறித்து பேசிய பல அறிஞர்கள் அதை பேசியிருக்கிறாங்க. அமைப்பியல், இருத்தலியல், ஸ்ட்ரக்சரலிசம், எக்ஸிஸ்டன்சியலிசம், இந்த அடிப்படையில் அவர்கள் பல விமர்சனங்களை வைத்திருக்கிறாங்க. நியோ மார்க்சிஸ்டுகள் என்று நம்ம அவங்களை சொல்றோம். அது நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வெறும் அந்த கலை இலக்கியங்கள் என்பவை வெறும் உற்பத்தி பொருள் மட்டுமல்ல, அதுக்கு உள்ள ஒரு ஆழமான தன்மை இருக்கிறது, அது அடிக்கட்டுமானத்தை பாதிக்கிறது என்கிற விஷயங்களை அவங்க பேசுறாங்க. அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு அதை பற்றி நிறைய ரீடிங் வந்திருக்கு. மார்க்சியம் தன்னை வளப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அதே போல மதங்களை குறித்த பார்வை கூட அது குறிப்பா இங்க சொல்லணும். ஏன்னா மதம்ங்கிறது ரொம்ப பிற்போக்கானதுன்னு மட்டும் மார்க்ஸ் சொல்லி இல்ல, மார்க்ஸ் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது வலிகளை மறக்க செய்யக்கூடிய நிவாரணியாக மதம் ஒரு அபினை போல இருக்கிறது. அபின்ங்கிறது வலியை மறக்க செய்யறது. ஒரு ஆபரேஷன் பண்றாங்கன்னா அங்க வலி மறப்பதற்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அது அபின், அந்த மதப்புக்காக. அப்ப நான் இந்த சமகால உலகத்துல பயங்கர கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன். அப்ப கொஞ்ச நேரமாவது வலியை மறப்பதற்கு இந்த மதங்கள் இதயமற்ற உலகத்தினுடைய இதயமாகவும் ஒரு வலிகளை மறக்க செய்யக்கூடிய வலி நிவாரணியாகவும் இருக்குன்னு மார்க்ஸ் முன்வைக்கிறார். அதனாலதான் நீட்சேங்கிற அறிஞன் சொன்னா கடவுள் செத்து விட்டார் அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சான். காட் இஸ் டெட் அப்படின்னு சொன்னான். தமிழ்நாட்டுல கோவை ஞானி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, கடவுள் ஏன் இன்னும் சாகவில்லைன்னு எழுதியிருக்காரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கடவுளுடைய தேவை இருக்கிறதுங்கிறார் அவர். நீங்க இப்ப கடவுள் எல்லாம் மிக எளிதாக விரட்டி விட முடியாது, கொண்டு விட முடியாது, அது ஒரு தேவை இருக்கிறதுங்கிறார். அப்போ இந்த மதத்தை பார்ப்பதை போல கலை இலக்கியங்களை அதனுடைய உற்பத்தியை அதனுடைய பிறப்பை இன்னும் நுட்பமாக பார்க்க வேண்டும் என்று மார்க்சியர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். நான் உங்களுடைய கருத்தோடு உடன்படுகிறேன் சார். இன்னைக்கு நிறைய அந்த மாதிரியான ரீடிங் வந்திருக்குங்கிறதையும் நம்ம இணைத்து பார்க்கலாம். நன்றி. நன்றி சார். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. அருள் ரங்கசாமி சார். அருள் ரங்கசாமி சாருங்களா? பேசுங்க சார், பேசுங்க. ஐயா வணக்கம். மார்க்சியத்தின் குறித்த உரை மிக சிறப்பாக இருந்தது. இன்றைய காலத்துல மார்க்சியத்தையும் திராவிடத்தையும் பிரிச்சு உங்களால பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நன்றி. தமிழ் மார்க்சிய முன்னோடிகள் திராவிட, அதாவது சொல்லப்போனா கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையவே தமிழ்ல முதலாக மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் தான். ரஷ்யாவுக்கு போயிட்டு அந்த ரஷ்ய தேசத்தினுடைய இதெல்லாம் பேசிட்டு இருந்தார். பொது உடைமை கொள்கைகளை பத்தி அவர் பேசினார்.
பிறகு அவருடைய பிரிஃபரன்ஸ் வேறையாக இருந்தது. இந்த தமிழ் சமூகம் இப்படி மூடத்தனத்தில் ஆழ்ந்திருக்கிற போது அதற்கு முக்கியத்துவம் தரணும்னு அவர் நினைச்சார். எனவே திராவிடம் என்பதும் மார்க்சியம் என்பதும் இணைந்து செல்வதற்கான பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. சொல்லப்போனா மார்க்சி அவர்கள் எங்கெங்கெல்லாம் தவற விட்டார்களோ அவற்றை திராவிடம் மிக அழகாக கையில் எடுத்தது. எங்கெல்லாம் மார்க்சியர்கள் சாதியை புரிந்து கொள்வதில் தவறவிட்டார்களோ அதை தலித் விடுதலை இயக்கங்கள் மிக அழகாக கையில் எடுத்தன. இன்னைக்கு மார்க்சியம்ங்கிறது இந்த திராவிடத்தினுடைய சில தன்மைகளையும் தலித்தியத்தினுடைய, அதனாலதான் தந்தை பெரியாரை சொல்றேன், கோட்பாட்டு ரீதியா சொல்றேன்னா தந்தை பெரியாரை உள்வாங்கி கொண்டு மாமேதை அம்பேத்கர் அவர்களுடைய இந்திய சமூகத்தை குறித்த அந்த சாதிய சமூகத்தை குறித்த அந்த ஆய்வுகளை உள்வாங்கி கொண்டு பாட்டாளி வர்க்க விடுதலையை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அம்பேத்கரியம், தலித்தியம், மார்க்சியம் இவை ஒரு அளவிலே இணைந்து செயலாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் திராவிடம் தமிழ் சமூகத்துல மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. அதுல மார்க்சியமும் அந்த மாற்றங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அது நிறைய இணைந்து செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். நன்றிங்க ஐயா. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். மிக அற்புதமான வணக்கம் தோழர். யார் பேசுறீங்க? புதுக்கோட்டை பேராசிரியர் மாதவன். மகிழ்ச்சி தோழர் பேசுறேன். வணக்கம் தோழர். ரொம்ப ரொம்ப அருமையான எளிமையான உரை, நல்ல உரை. சிறப்பா மார்க்சியத்தை முன் வச்சு அப்புறமா இலக்கிய பங்களிப்புல அதுல ஆய்வுகள்ல அவங்க எப்படி குறுக்கீடு செய்தார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த குறுக்கீடு செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் எழுதியிருக்கிறத ரொம்ப நல்லா சொன்னீங்க. நேரம் போதாமையினால சில பேரை சொல்றது இயல்பான விஷயம் தான். முக்கியமா தோழர் கே ஐயா, ஆமா, பெருமாள் சாமி அப்படின்னு ஒருத்தர் முகமே வெளியே தெரியாத அருமையான ஒரு பெருமாள் சாமி ரொம்ப நல்ல ஒரு நூல்கள் போட்டிருக்கு. அப்புறம் முனைவர் சூதுரை கோயம்புத்தூர், அவரு தமிழில் மார்க்சிய ஆய்வுகள் பத்தி ஒரு உண்மை தோழர். அதாவது நேரத்துக்காக நிச்சயமா இவர்கள் நேரத்துக்காக குறிப்பிடல, பட் இவர்கள் எல்லாம் முக்கியமான ஆக்கங்கள் செய்து. ஆமா ஆமா, நல்ல அருமையான தோழர், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். கலைச்செல்வி என்னோட பெயர். சிறந்த உரை. பல்வேறு தளங்களில் உங்களுடைய உரையை நான் கேட்டிருக்கிறேன். நாடக கலையாக இருக்கட்டும் அல்லது ரொமேலா தாப்பிரோடைய நூல் மதிப்புரை, இன்றைய நிகழ்ந்த உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. தாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா துறைகளிலும் சரிவாக செய்ய வேண்டும் என்ற வேகமும் அதற்கான உழைப்பும் உங்களுடைய பேச்சில் நான் காண்கின்றேன். இன்று என்னுடைய கேள்வி, சமூக உற்பத்தியில் பெண்ணின் பங்கு என்பது முதன்மையானதாகவும் இன்றியமையாததாகவும் இருக்கின்றது. அந்த நிலையில் பெண்ணினுடைய உழைப்பும் அவளது அறிவும் போதுமான அளவிற்கு அல்லது உரிய அளவில் அங்கீகரிக்கப்படவில்லை. இதை பற்றி மார்க்சியத்தில் மார்க்சும் பெண்ணினுடைய உழைப்பு எவ்வாறு சுரண்டப்படுகிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இதற்கான அங்கீகாரம் இன்னை வரைக்குமாக சரியாக மதிப்பிடப்படவில்லை அல்லது கொடுக்கப்படவில்லை. இதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பொருள் அல்லது காரணம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நன்றி சகோதரி. நான் என்னுடைய உரையில அதை குறிப்பிட்டிருக்கணும். நான் அப்படி நிறைய தாவல்கள் ஒரு மணி நேரத்துல பேசி முடிக்கணுங்கிற தாவல்கள்ல பண்ணேன். உண்மையில் மனிதகுல வரலாற்றில் பெண்களினுடைய வகிபாகத்தை, அந்த ரோல், அவளோட கான்ட்ரிபியூஷன், அந்த வகிபாகத்தை மிகச்சரியாக எடுத்துக்காட்டிய மாமேதை ஏங்கல்ஸ் அவர்கள் தான். அவர் தான் அந்த அரசு, குடும்பம், தனிச்சொத்து ஆகியவற்றுடைய தோற்றம் அப்படிங்கிற அந்த நூல் இருக்கு இல்லையா, அதுல அதை எடுத்துக்காட்டுறார்.